Taste the Daily. விருதுநகர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 8 பேருடைய உடல்கள் வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருப்பவர் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் இதற்கு மேல் போராட்டத்தில் ஈடுபட்டால் நடப்பதே வேறு என்று அதிகார துணையில் அவர் பேச, அங்கிருந்த அந்த உயிரை பறிகொடுத்து உதவிக்கரம் நீட்டுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ந்து எங்களை துப்பாக்கியால் சுடுவீர்களா, சுட்டு பாருங்கள் என்று ஆவேசமாக பேசக்கூடிய அந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இதற்கு மேல் அனைவரும் ஒழுங்காக இருக்க வேண்டும், ஆளுக்கு ஒன்று பேசினீர்கள் என்றால் வேறு மாதிரி போயிடும் என மிரட்டும் துணியில் மாவட்ட கண்காணிப்பாளர் பேசியிருக்கிறார். அதற்குத்தான் கண்டனம் தெரிவித்து அவர்கள் மீண்டும் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். பட்டாசு தொழிற்சாலை விபத்திலே உயிரிழந்த தொழிலாளருக்கு கூடுதலாக நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும், நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டத்திலே உறவினர்களும் பொதுமக்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி என்றாலே பட்டாசுக்கு பெயர் போன ஒரு பகுதி. ஆனால் அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கணவன்களை இழக்கக்கூடிய மனைவிகளும், மனைவிகளை இழக்கக்கூடிய கணவன்களும், பெற்றோர்களை இழக்கக்கூடிய குழந்தைகளும் என சொல்ல முடியாத துயரத்தினுடைய கண்ணீர் உச்சத்திற்கே அந்த சிவகாசி பகுதி ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய உறவுகளை பறிகொடுத்து தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சிவகாசி அருகே இருக்கக்கூடிய சின்ன காமன்பட்டி என்கிற பகுதியிலே கோகுலேஷ் என்ற பட்டாசு ஆலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி நடந்த அந்த வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் சில பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் அரசு மருத்துவமனையிலே உயிரிழந்த 8 பேருடைய அந்த உடல்கள் உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு உறவினர்களும் ஒப்படைக்கக்கூடிய நிலையிலே அந்த உறவினர்கள் உடல்களை வாங்க மறுத்திருக்கிறார்கள். இறந்த தொழிலாளர்களுக்கு குடும்பங்களுக்கு அதாவது முறையான நிதியை ஒதுக்க வேண்டும், கூடுதலாக நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று திமுக ஸ்டாலின் அரசை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். மறியல் போராட்டத்திலே அந்த பகுதியிலே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதாக இருந்தாலும் கூட அவர்கள் 8 பேரை ஒரே பகுதியில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 8 உயிர்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையே சாவக்கேடு என்பது போல தொடர்ந்து நடைபெறக்கூடிய விபத்துக்களால் தங்களுடைய உறவுகளை இழந்து பரிதவித்து வருகிறோம். எனவே இருப்பவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்விற்கு, கல்விக்கு போன்ற பல்வேறு நிலைகளுக்கு நிதியை வழங்கக்கூடிய தமிழக அரசு முறையாக கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிற போது அந்த மறியல் போராட்டத்தை கைவிட்டு செல்லவில்லை என்றால் நடப்பதே வேறு என்று அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு சென்று மிரட்டியிருக்கிறார். ஒரு பக்கம் காவல்துறை, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திலே அஜித்குமார் என்ற இளைஞர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றொரு புறம் தேனி மாவட்டத்திலே ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த, அதாவது ஆட்டோ ஓட்டுநரை எட்டி காவல்துறை கும்பல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்ற பெயரில் உதைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்திலே 12ஆம் வகுப்பு மாணவனை தன்னுடைய தந்தையை கைது செய்வதற்காக வந்த காவல்துறையினர் அவனை அழைத்து சென்று தாக்கியிருக்கிறார்கள். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி சொல்ல முடியாத துயரத்தினுடைய உச்சத்திற்கு இன்றைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தனது சக காவலர்களுக்கு இப்பொழுதுதான் ஏதோ ஞானம் வந்தது போல அறிவுரைகளை வழங்குகிறார். நீங்கள் இரவு 7 மணிக்கு மேல் விசாரணைக்காக யாரையும் அழைத்து செல்லக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படி இந்த 4 ஆண்டுகள திமுக ஆட்சியில் 25 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இப்படி தொடர்ந்து காவல்துறையினர் அத்துமீறல் என்பதும் அதிகாரத்துறையிலே மக்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவது என்பதும் எந்த விதத்தில் நியாயம் என்று சிவகாசி அந்த 8 உயிர்களை வாங்க மறுத்து மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் கூடுதல் நிவாரணம் கேட்டு வலியுறுத்தி போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அங்கே போய் அந்த இறந்தவருடைய அந்த கண்ணீரோடு இருக்கக்கூடிய அந்த உறவினர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளை கண்ணியத்தோடு நடத்த முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை சரியாக அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் நியாயம் கிடைப்பதற்கு வழியில்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றன என்று போராட்டக்காரர்கள் வேதனையோடு பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. தன்வாசன். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்காள் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்த்துக்கலாம்.
பொறுமையா இருங்க, தயவு செய்து பொறுமையா இருங்க. நான் சொல்றேன், தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஹலோ, போலீஸ் கெட் பேக், போலீஸ் கெட் பேக், போலீஸ் பின்னாடி போங்க, ஆல் போலீஸ் கெட் பேக். அப்படியே போலீஸ் போங்க.